இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ்ல பொங்கல் செய்ய போறோம் சிறுதானியத்துல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நாங்க ஏற்கனவே சிறுதானியம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ வரகரிசி இல்லைன்னா வந்து சாமரிசி இதுலலாம் பொங்கல் செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். நாம இன்னைக்கு சாமரிசில தான் செய்றோம். ஸோ 1 டம்ளருக்கு 1 டம்ளரு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. எது எது எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கழுவிக்கோங்க. 1 டம்ளர் சாமரிசி போட்டீங்கன்னா 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கழுவுங்க. ஒரு 2, 3 வாட்டி நல்லா கழுவுங்க. 2, 3 வாட்டி நல்லா கழுவுனதுக்கப்புறம், கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் அப்படி நீங்க வச்சுருங்க. இல்லன்னா அர்ஜென்ட்னா நீங்க அப்படியே செஞ்சுருங்க. இல்லன்னா ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வைங்க அதுலயே. ஸோ நாங்க 2, 3 வாட்டி கழுவுறோம். ஏற்கனவே கழுவியாச்சு. ஸோ சிறுதானியத்துல பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். சிறுதானியங்கிறது நம்மளோட பாரம்பரியத்துல இருந்தது தான். ஸோ மக்கள் எல்லாரும் அதுதான் சாப்பிடணும். அதுதான் சாப்பிடணும்னு நான் சொல்ல வரல. பட் அது சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நெறையா இருக்கு. அதனால வந்து நீங்க சிறுதானியம், வரகு, சாமை, குதிரைவாலி இந்த மாரி இதுல இருக்கிறதுல கூட நீங்க பொங்கல் செய்யலாம். ஸோ எல்லாத்துக்கும் பொங்கல் வந்து பிடிச்ச உணவு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாரி செஞ்சு பாருங்க. ஸோ 3, 4 வாட்டி கழுவுனதுக்கு அப்புறமேட்டு தான் நாம வைக்க போறோம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கழுவுறது. நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு புடிச்சுக்கோங்க. அது முழுகுற அளவுக்கு புடிங்க. இல்லைன்னா 2 டம்ளர் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாரி எவ்வளோ தண்ணி ஊத்தணுமோ நீங்க அவ்வளோ ஊத்திக்கோங்க. சரி, இப்ப நாங்க அடுப்புல வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க உடனே செய்ய போறதுனால உடனே தான் வைக்கிறோம். நாங்க ஊற வைக்கல. ஸோ அடுப்புல வச்சாச்சு. ஒரு 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 இல்லன்னா 4 விசில். ஸோ நாங்க 4 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்துட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மத்து வச்சு இன்னும் நல்லா மசுக்குற மாரி இருந்தாலும் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு அழுத்திக்கோங்க. இல்ல எனக்கு வெந்ததே போதும்னாலும் நீங்க இதோட விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எப்படியும் தாளிப்போம்ல. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், மிளகு, அப்புறமேட்டு கருவேப்பிலை, அ மிளகாய் இருந்தா மிளகாய் போட்டுக்கோங்க. நாங்க வந்து இதில ஆக்சுவலா மிளகாய் சேர்த்தல. பச்சை மிளகாவும் சேர்த்தல, கார மிளகாவும் சேர்த்தல. ஏன்னா அதுக்கு பதிலா வந்து மிளகு போட்டுக்கிட்டேன். ஒண்ணு நீங்க மிளகு வந்து ரவுண்டா இருக்கிற மிளகு போடுங்க. இல்லன்னா தூளா இருக்க மிளகு தூள் போட்டுக்கோங்க. நாங்க இதில பாருங்க பெருங்காய தூள் போட்டுருக்கோம். பொங்கல்ல வந்து நீங்க செய்யும்போதே உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். இல்ல இதில நான் மேல உப்பு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி உப்பு போட்டுக்கோங்க. நாங்க வந்து ஆக்சுவலா பொங்கல் செய்யும்போது உப்பு போடல. ஸோ தாளிச்சுட்டோம். இதில கடைசியா கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா